ஹலோ எவ்ரியான், உங்களுக்கு இகாமர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் எஃபிஐ பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம எஃபிஐக்கு எப்படி ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்டை கரெக்டான சூஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா எஃபிஐக்கு போகும்போது உங்களுக்கு ROI % அதிகமாக இருந்தால் தான் எஃபிஐயோட ஃபீஸு அதெல்லாம் போக உங்களுக்கு வரும்போது ஒரு ப்ராஃபிட்டபுளான சேல் நடக்கும். ஏன் அப்படின்னா எஃபிஐ போகும்போது எஃபிஐ ஃபீஸு அப்படிங்கிறது வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸு, பிக் அண்ட் பேக் ஃபீ அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது அதில் ஒரு 30 rupees அந்த மாதிரி நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், 30 rupees அந்த மாதிரி போகும் MFN கம்பேர் பண்ணும்போது. ஆனால் MFN விடவே உங்களுக்கு நிறைய விசிபிலிட்டி இதில் கிடைக்கும். அதனால எஃபிஐ கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். விசிபிலிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்டிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி லான்ச் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிசர்ச்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இது பாருங்கள். ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஒரு இமேஜ் வீடியோ க்ரியேட் பண்ணலாம் ChatGPT யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லிஸ்டிங்கை ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதுக்கு இந்த ரேங்க் 1 ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிஸ்டிங் குவாலிட்டியை நீங்கள் கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிஸ்டிங்கை எஃபிஐக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃபிஐ ஷிப்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஐவே இன்னும் என்ரோல் பண்ணியிருக்க மாட்டீங்க அமேசானில். அவங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் நான். நம்மளோட சேனல் ரெஃபர் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 700 rupeesக்கு நீங்கள் அமேசானில் உள்ளே போனீங்க அப்படின்னாலே 850 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஆடிட்டர் ஃபீஸு. ஆனால் நம்ம 700 rupeesக்கு அதுவும் எஃபிஐ ஷிப்மெண்ட் ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட்டுக்கு A to Z நம்மளோட சைட்லேருந்து எல்லாமே பார்த்துக்குவோம். எஃபிஐ என்ரோல்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவோம். என்ரோல் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு 2 to 3 daysல உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். அப்ரூவல் கிடச்சதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்மெண்ட் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணி ஷிப்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். A to Z நம்ம சைட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு எப்பவும் போல் நம்மளோட கமெண்ட்டில் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருப்பேன், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எஃபிஐ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மெனு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரியில் மேனேஜ் ஆல் இன்வென்ட்ரி அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கிங்க. தென் நீங்கள் எந்த ப்ராடக்டை எஃபிஐக்கு அனுப்பணுமோ அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எஃபிஐக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எஃபிஐயில் இருக்கா MFNல இருக்கா அப்படின்னு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FPMஆ MFNஆ அவைலபிள் அப்படின்னு போட்டு இருக்கும். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த FPM ப்ராடக்ட்டை நம்ம MFN ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் குரூப் ஆக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் டு ஃபுல்ஃபில் பை அமேசான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மொத்தமாக கன்வெர்ட் பண்ணுமோ எல்லா ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். இதில் ஆட் டேஞ்சரஸ் குட்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் பேட்ரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நோ அப்படின்னு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இது டேஞ்சரஸ் குட்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் நோ அப்படிங்கிறத வரும். உங்களுக்கு தெரில அப்படின்னா நாட் ஷூர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி டேட்டா ஷீட் வேணும். ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு பெஸ்டிசைட் அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் நீங்கள் போகும்போது சேஃப்டி டேட்டா ஷீட் அப்படிங்கிறத கேட்பாங்க. நம்ம ஒரு அமேசான் ப்ராடக்ட்டு எஃபிஐக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சப்போஸ் நம்ம ப்ராடக்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொண்டு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்புறம் அங்கே போய் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதோட எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதோட என்ன டெம்பரேச்சரில் நம்ம மெயின்டைன் பண்ணணும், சப்போஸ் லீக் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மெட்டீரியல் டிஸ்போஸ் பண்ணணும்னா எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே அந்த சேஃப்டி டேட்டா ஷீட்டில் நம்ம ஃபில் பண்ணி நம்ம அதை அப்லோட் பண்ணணும் அமேசானில். சம்டைம்ஸ் அமேசானே நீங்கள் சேஃப்டி டேட்டா ஷீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அது கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த க்ளீனிங் லிக்விட்ஸு, பெஸ்டிசைட் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எஃபிஐ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவான்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் அமேசான் செல்லர் சப்போர்ட்டில் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃபிஐக்கு அனுப்புங்க. இல்லை அப்படின்னா எஃபிஐக்கு போனதுக்கப்புறம் அந்த லிஸ்டிங்கை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்க சொல்லும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணுங்கிற மாதிரி ப்ராப்பராக கேட்டு ரெடி பண்ணிட்டு லிஸ்டிங்கை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா எஃபிஐக்கு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிஸ்டிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்டஸ் எஃபி அண்ட் சென்ட் டு அமேசான் அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
இல்லை நீங்கள் இப்போதைக்கு எஃபிஏவை கன்வெர்ட் பண்ணி மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா லிஸ்டஸ் எஃபிஏ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிப் ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கங்காட்டி இந்த அட்ரஸ் அப்படியே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து உங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் எஸ்கேயூ கேன் நாட் பி இன்பவுண்ட் இந்த மாதிரி வந்து ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் டு ஆட் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் அனதர் எஃப்சி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் எஃப்சி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அனுப்பணுமோ அந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி போடணும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் அனுப்புகிறீங்க எஃபிஏக்கு அப்படின்னு போடணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 யூனிட் தான் வந்து டோட்டலாக நம்ம எஃபிஏக்கு அனுப்ப முடியும். அதனால் அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ அனுப்பணும்னு சொல்லி இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ யூனிட் அனுப்பணுமோ இந்த மாதிரி வந்து இதில் போட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரெடி டு சென்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆல் எஸ்கேயூ லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த 100 யூனிட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு போட்டங்காட்டி 100க்கான லேபிளும் வந்துடும். இதேமாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டு இதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா மொத்தம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இதில் வந்து அந்த லேபிள் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் சப்போஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க, இல்லைனா அந்த லேபிள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக நம்மளால் அந்த எஸ்கேயூ லேபிள் பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு மேனேஜ் ஆல் இன்வென்ட்ரி பேஜில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் ஐட்டம் லேபிள்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ்க்கு உங்களுக்கு போயிடும். இதில் நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் டு பிரிண்ட்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம 100 யூனிட்ஸ் இதில் அனுப்புகிறோம்னா 100 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ்னால் தெர்மல் பிரிண்டிங் அது பண்ணுறீங்க, தெர்மல் பிரிண்டிங் கொடுத்துக்கங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொடுத்துட்டு இதில் வந்து மோஸ்ட் எல்லோரும் A4 ஷீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 24 லேபிள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி A4 ஷீட்டில் 24 லேபிள்ஸ் வேணுமா 27 லேபிள்ஸ் வேணுமா இது படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ லேபிள்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி கொடுத்துட்டு பிரிண்ட் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். இதில் வந்து ஒரு ஐடி இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து வந்துடும். ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான எஸ்கே லேபிள் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 100 கொடுத்துருக்கோம், அதனால் A4ல் 100 வர மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. இது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த லேபிளை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டணும். டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படின்னா இப்போ ஒரு பேக்கேஜ் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா பப்ளி ராப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பப்ளி ராப்புக்கு மேலே தான் அந்த எஸ்கியூ லேபிளை ஒட்டணும். ஏன்னா அமேசானில் நீங்கள் இப்போ உங்களோட ப்ராடக்ட் அனுப்பி அங்கே போய் சேரும்போது அவங்க இதை தான் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை ஸ்கேன் பண்ணி தான் உங்களோட ஸ்டாக்கை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து கிளியராக விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. இந்த லேபிளை மட்டும் ப்ராடக்ட்டுக்கு மேலே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மேலே இதை ஒட்டணும். வந்து கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மால் பார்சல் டெலிவரின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டைமென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வெயிட் அதிகமாக இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களால் இதில் அமேசான் மூலமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கெரியர் வில் பி சேம் ஃபார் ஆல் ஷிப்மெண்ட்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒரே ஷிப்மெண்ட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து 3 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று அமேசான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸு, இது வந்து அமேசானே வந்து எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. இது வந்து என்னென்னா SBN தேர்ட் பார்ட்டி மூலமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வைக்கிறது. இது வந்து நான் அமேசான் பார்ட்னர் கெரியர் அப்படின்னா நம்ம ப்ளூ டாட் AFL இந்த மாதிரியான நாமளே யாரோ ஒரு கெரியர் பார்ட்னர் பிடிச்சி அவங்க மூலமாக கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் அமேசான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ பாக்ஸ் நீங்கள் அனுப்புகிறீங்க மொத்தமாக இப்போ வந்து 100 யூனிட் கொடுத்துருந்தோம். அந்த 100 யூனிட்டுக்கு 5 பாக்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய பாக்ஸு. அந்த 100ஐயும் எவ்வளோ பெரிய பாக்ஸ்க்குள்ளே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த 5 பாக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா 5 பாக்ஸுக்கு உண்டான வெயிட்டு, டைமென்ஷன், லென்த்து, வித், ஹைட்டு எல்லாமே வந்து நீங்கள் போடணும். இப்போ எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மேலேயே அதை அப்டேட் பண்ணிட்டா கீழே எல்லாத்துக்குமே அதுவே வந்துடும். இது வந்து வெயிட் வந்து கிலோகிராமில் அப்டேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் எவ்வளோ வெயிட்டு, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 5 கிலோ இருக்கா 10 கிலோ இருக்கா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இல்லை 2வது பாக்ஸுக்கு மட்டும் வெயிட் மாறுதுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக எடிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெயிட்டில் 18 கிலோ வந்து நீங்கள் தாண்டக்கூடாது ஒவ்வொரு பாக்ஸுக்கும். அதே மாதிரி டைமென்ஷன் வந்து போட்டுக்கோங்க. லென்த்து, வித்து, ஹைட்டு இதில் வந்து 45 சென்டிமீட்டரை தாண்டக்கூடாது லென்த்து, வித்து, ஹைட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லென்த்து, வித், ஹைட் எல்லாத்துக்கும் போட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க.
இந்த ஃபீஸை வந்து பார்த்துட்டு அக்செப்ட் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் வந்து இப்போ எஃபிஐக்கு அனுப்பல, அதனால் நான் இப்போ அக்செப்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா ஒரு டேட் வந்து உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. பிக்கப் ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அவைலபிள் அப்படின்னா இந்த லைட் க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்லாட். இந்த டேட்லலாம் அங்கே வந்து பிக்கப் எடுக்க முடியும். பிளாக் கலர் இருக்கிறதுலாம் ஃபுல் ஆயிடுச்சு, அந்த டேட்டில் நீங்கள் கொடுக்க முடியாது. எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு, அதனால் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த டார்க் க்ரீனில் இருந்துச்சுன்னா அந்த டேட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எந்த டேட் அவைலபிளாக இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ 9 அக்டோபர் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு அது வேண்டாம், நான் வந்து சாட்டர்டே அனுப்புகிறேன்னா இல்லை 11 சாட்டர்டே செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கப் டைம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 11 to 2:15 இல்லைனா 2:15 to 4:30. இதில் என்ன டைம் வேணுமோ அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிண்ட் பாக்ஸ் லேபிள்னு சொல்லி 2 இது வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 லேபிள் வந்துடும். ஒன்று வந்து பாக்ஸ் லேபிள், இன்னொன்று டெலிவரி சலான். பாக்ஸ் லேபிள் அப்படிங்கிறத பிரிண்ட் கொடுத்துருங்க, டெலிவரி சலானையும் பிரிண்ட் கொடுத்துருங்க. இந்த 2 எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன். பாக்ஸ் லேபிள் அப்படிங்கிறது இப்போ நம்ம 5 பாக்ஸ் வந்து போட்டோம், அப்போ அந்த 5 பாக்ஸுக்கு மேலேயும் ஒவ்வொரு பாக்ஸுக்கு மேலே ஒவ்வொரு லேபிள் வந்து ஓட்டணும். இதான் வந்து டெலிவரி சலானு. இந்த டெலிவரி சலானை நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்சல் போட்டு சைன் பண்ணி உங்களுக்கு பிக்கப் எடுக்க வர பர்சன்ட்டை இதை அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. ஒன்றை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, இன்னொன்று பிரிண்ட் எடுத்து இதே மாதிரி சைன் போட்டு ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சுருங்க. 8 பாக்ஸ் இருக்குன்னா ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே உள்ளே வந்து போட்டுருங்க. இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் 1 to 20, அதாவது நம்ம இப்போ 20 பாக்ஸ் போட்டிருந்தங்காட்டி 20 லேபிள்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. 8 பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 8 பாக்ஸ்க்குண்டான லேபிள், அதோட வெயிட் எல்லாமே வந்திருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு எந்த பாக்ஸ் போட்டிருக்கீங்க அதோட வெயிட் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணி அந்தந்த பாக்ஸுக்குண்டான லேபிளை அது இதில் வந்து ஒட்டிடுங்க. இவ்வளோ தான் எஃபிஏக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஃபிஏ போய் ஸ்டாக் ஆடாக இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 15 days ஆயிரும். உங்களுக்கு அமேசான் எஃபிஏ வேர்ஹவுஸ் போயிட்டு அங்கேருந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கு 15 days ஆகும். அதுவே இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து டிலே ஆகும், 1 month கூட ஆகும். அதனால் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டைம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லாமே அனுப்பிடுங்க. எஃபிஏக்கு ஸ்கெடியூலும் வந்து உங்களுக்கு ஸ்லாட்டும் வந்து அவைலபிளாக இருக்காது, அதனால முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச், இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3லேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT + Canva Pro இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.